நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பக்கோடா பாய்ஸ் யூடியூப் சேனலுடைய ஓனர் நம்மளுடைய நியாஸ் அவர்கள் தான். வணக்கம் சார். மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. அந்த பக்கோடா பாய்ஸ் அந்த பேர் ஸ்பெசிஃபிக்கா நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க ப்ளீஸ் எங்களுக்காக? ஃபுட் பிளாக்ல அப்போ ரொம்ப ரேர் தான், யாரெல்லாம் ரொம்ப கம்மி, ஒரு 5 ஃபுட் பிளாகரே கூட இருக்க மாட்டாங்க தமிழில், அவ்வளோதான். நீங்க பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவீங்களா? உங்களோட ஃபர்ஸ்ட் யூடியூப் ஃபர்ஸ்ட் 3 ரெவன்யூஸ் ஃபார் ஃபுட் சர்வீஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கடைக்கு போங்க வேற மாதிரி இருக்கு, இந்த டிஷ்ஷா அல்லது அப்படி இப்படின்னு பயங்கரமா ஐப்பேத்தி விட்டுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மணிக்கணக்கா வேலை வெட்டியெல்லாம் போய் அங்க அவ்வளவு காசு கொடுத்ததை வாங்கினா வகையில வைக்க முடியாது, நல்லா இருக்காது. நான் திஸ் இஸ் ஆர்டிஃபிஷியல் திங், திஸ் இஸ் மை கிரியேஷன், திஸ் கண்டென்ட் இஸ் மை கிரியேஷன், மை ஓன் மேனுஃபேக்சரிங், மை ஓன் எம்ப்ளாய்மெண்ட், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், இதை வச்சு நான் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இருந்த டைமில் வி ஸ்டார்டட் அந்த வீடியோ, ஃபஸ்ட் வீடியோ அது இப்போ வரைக்கும் போட்டது கிடையாது. எங்கிட்ட அந்த ரா ஃபுட்டேஜ் மட்டும் கிடக்கு, அது நாங்கள் போட்டதும் பப்ளிஷும் பண்ணல, எடுத்தோம், எதுக்கு ஓப்பன் பண்ணணும்னு தெரியல. ஆரம்ப காலத்துலேயோ அப்படி இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய வெளி ஃபுட் சாப்பிட்டு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்துருக்கா? ஒரு இட்லி 1 திரம், அந்த ஒரு இட்லி 1 திரம் வாங்க என்கிட்ட காசு இருக்காது, அப்படிலாம் இருந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஃப்ரீசர் ஃபெசிலிட்டிஸ் உங்கள்கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்குன்னு உங்களுக்கே தோணுதுன்னா அந்த கடைக்கு போக வேண்டாம். வர்த்தே இல்லாத ஒரு இடத்துக்கு, இப்போ நான் வர்த்தே இல்லாத ஒரு இடத்துக்கோ இல்லை வர்த்தே இல்லாத ஒரு விஷயத்துக்கோ கூவி நம்மளை மக்களை முட்டாளாக்குறது ரொம்ப தப்பு. சரவணபவனில் ஒரு ஹோட்டல் வேலை பார்க்குறவங்கன்னா நைட்டு மிஞ்சி போன இட்லி கொடுத்து சாப்பிட்டது உண்டு. அந்த ஒரே ஒரு இட்லி வாங்கி நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான் சீஸுன்ட்டு, நானும் ஒன்றும் பாதி இட்லி சாப்பிட்டது உண்டு. நாங்கள் அது டைட்டிலும் ஜெயிச்சிட்டோம் மாறான்னு தான் வச்சோம். வணக்கம். வணக்கம். எனக்கு இன்னைக்கு செம்ம ஜாலியாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் சாப்பாடு. ஆனால் அதை பற்றியே விலாக் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு யூடியூப்ல பக்கோடா பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பிராண்டே நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 500K ஃபாலோவர்ஸ்க்கு மேலே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் உங்கள் பேஜ். ஸோ இன்னைக்கு ஃபுட் விலாகராக நீங்கள் எப்படி ஆனீங்க, உங்களோட டே டு டே லைஃப் என்ன, இவ்வளோ நாள் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்க, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பேச போகிறோம். ரெடியா? அதுக்கு முன்னாடி ஸோ உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேள்வியா நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ பேர் இருக்கலாம், அந்த பக்கோடா பாய்ஸ் அந்த பேர் ஸ்பெசிஃபிக்கா நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க ப்ளீஸ் எங்களுக்காக? ஆக்சுவலி பக்கோடா பாய்ஸ் சிங்கிளாக ஆரம்பிச்ச சேனலே கிடையாது. ஓகே. ஸோ 2018 இப்போ பிஃபோர் கோவிட் அந்த டைமில் ப்ராங்க்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஒரு ட்வீட்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ட்வீட் வந்தது. ஸோ அதை வச்சு சும்மா ஃபன்னாக பாய்ஸ்னு பசங்கள்லாம் இருக்கிற மாதிரி வச்சது. பட் ஆனால் எவனும் உள்ள தெரியும் இல்லையா, ஷூட்ஸ்னால் வரமாட்டாங்க பாதி பேர். சேம் அதே கதை தான் நடந்தது. ஸோ பாய்ஸ் அது பாய்ன்னு தான் இருக்கணும், அது பாய்ஸாகவே அப்படியே தொடருது, அவ்வளோதான். ஸோ ஒரு ட்வீட்டு தான் அந்த நேமுக்கான காரணமாக இருந்துச்சு. ஸோ பக்கோடா விற்றீங்கன்னா அவங்களாம் பெரியலாம் இல்லை அப்படின்னு ஒரு ட்வீட் வந்துச்சு. ஸோ அதை ஒரு ஃபன்னியாக ஒரு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சது. மேபி உங்களுக்கு பொலிட்டிக்ஸ் தெரிஞ்சதுன்னா அதோட டீப் சொல்லும்போதே அது எந்த வருஷம் எலெக்ஷனை யாரு பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் மைண்டுக்குள்ள போயிடுச்சு. அதை ஃபன்னியாக தான் பண்ணோம். பட் வி கெட் அ குட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த பீப்புள். இனிஷியலாக ஒரு 2-3 வீடியோக்கு எதுவும் கிடைக்கல. ஒரு 5வது-6வது வீடியோக்கு மேலே ஓகே 1000 வியூஸ் போகுது, பரவாயில்லையே. இப்போ 1000 ஒன்றுமே இல்லை. அப்போ ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் கிடையாது. அப்போ 1000 வியூஸ்ன்றது ரொம்ப பெரிய மேசிவ் திங், நிறைய சேனலுக்கு வராது. பெரிய சேனலாக இருந்தாலும் 10,000 வியூஸ் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அந்த டைம்ல. ஸோ அந்த டைம் அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு 1000 வியூஸ்ன்னு பார்த்தோம், ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் பண்ண நல்ல ரீச் இருந்துச்சு அதுக்கப்புறம். இல்லை ஸோ நான் நிஜமாவே உங்கள் சேனல் நான் பார்க்கும்போது பக்கோடா பாய்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க போல, ஸோ கேங்காக சேர்ந்து ஏதாவது ஃபன் பண்ணுவாங்க போல அப்படி தான் நினச்சேன். கடைசியில் நீங்கள் மட்டும் தான் அந்த சேனலே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் சொல்லும் போது ஒன்று சொன்னீங்களே, அது ப்ராங்க் பண்ணலான்னு ஆரம்பித்த சேனல் அப்படியே ஃபுட்டுக்கு வந்துருச்சுன்ட்டு. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ண கிளிப் பார்த்தீங்கன்னா, ஒரு நுங்கம்பாக்கம் அந்த தாஜ் கார்மெண்டல் அந்த கிராஸ் ரோட்டில் ஒரு ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணோம். ப்ராங்க் தான் ரெக்கார்ட் பண்ணோம். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து கொஞ்சம் கிராக் மாதிரி பப்ளிக் ஆக்ட் பண்ணுறோம். இப்போ அதெல்லாம் தப்பு, அதை வந்துருச்சு. அப்போ அது நார்மல் ரொம்ப காமனாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள்
பெரிய பெரிய டிவி அந்த சேனல்ஸ்லாம் பிராங்க் கல்ச்சர்ஸே அப்போ நல்ல பீக்ல இருந்தது தானே. பீக்ல இருந்துச்சு. அண்ட் அப்போ பிராங்க்லாம் எதிர்ப்பு கிடையாது. பிராங்க்லாம் என்னன்னே தெரியாது அந்த டைம்ல. ஸோ அந்த மாதிரி இருந்த டைம்ல வி ஸ்டார்டட் அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்தோம். அது இப்போ வரைக்கும் போட்டது கிடையாது. எங்கிட்ட அந்த ரா ஃபுட்டேஜ் மட்டும் கிடக்கு. அது நாங்கள் போட்டதும் பப்ளிஷும் பண்ணல. எடுத்தோம், எதுக்கு ஓப்பன் பண்ணோன்னு தெரியல. அது எடுத்துட்டு அந்த வீக்கெண்டு வந்து நாங்கள் ஆம்பூருக்கு ஒரு அந்த கேங்கில் இருந்த ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு போயிருந்தோம். ஆம்பூரில் அந்த பையன் ஆம்பூர் பையன். ஸோ அங்கே போயிட்டு ஒரு பெரிய பிரியாணி டபராவை பார்த்தனையும் சரி அதையும் சும்மா அப்படி ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சோம். அதுதான் எங்கள் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருந்துச்சு. அந்த பிரியாணி டபரா வீடியோ தான் எங்கள் சேனலோட ஃபர்ஸ்ட். அது நல்ல வியூஸும் போச்சா? அதுலேருந்து தான் நீங்கள் வந்து அது சும்மா அதெல்லாம் சும்மா போட்டது. அதுக்கப்புறம் பப்ளிக் அதுக்கப்புறம் பார்த்துட்டு அந்த ஓல்டு வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணி பார்ப்பாங்கல்ல, அப்படி பப்ளிக் பார்த்தாங்க. அந்த போட்ட டைமில் அதுக்கு அந்த வியூஸ்லாம் போகல. அது போட்டோன்னையும் பரவாயில்லையே ஃபுட் பிளாக் பண்ணலாம் போலையே அப்படின்னு பார்க்கும்போது ஃபுட் பிளாகில் அப்போ ரொம்ப ரேர் தான். யாரெல்லாம் ரொம்ப கம்மி. ஒரு 5 ஃபுட் பிளாகரே கூட இருக்க மாட்டாங்க தமிழில். அவ்வளோதான் இல்லை. இப்போ ஃபுட் பிளாகர்லாம் நீங்கள் ஆயிரக்கணக்கில் எடுக்கலாம். தெரு இருப்பாங்க. ஆமாம், அப்போ 5 பேர் கூட கிடையாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு கல்ச்சர். ஸோ அப்போது ஸ்டார்ட் பண்ணது அது ஃபுட் பிளாகிங்காக அப்படியே கன்வெர்ட் ஆகிடுச்சு. ப்ராங்க்னு பண்ணோம், ஏதோ எதர்ச்சியாக ஒரு ஃபுட் எடுத்தோம். ஓகே இது நல்லா இருக்குல்ல, அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல. முக்கியமாக அந்த பர்சன்ஸ் அதிகமாக தேவைப்படல. ஒரு கேமராமேன் ஒருத்தர் 2 பேர் போதும் அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்று என்னன்னா, இப்போ ஃபுட்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுறீங்க, பிளாக்ஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் போவீங்க, நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் பார்ப்பீங்க. அவ்வளோத்தையும் நீங்கள் சாப்பிட்ருவீங்களா? அது இனிஷியல் டைம்லாம் இருந்துச்சுங்க. கம்ப்ளீட்டாக சாப்பிட்றதா? நான் இன்னொரு விஷயம் சொல்லிட்டே ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் வந்து ஐ எம் ஓவர் 90 வெயிட்டில். ஓகேவா? நான் ஆரம்பித்த டைமில் வந்து என்னோட வெயிட் 67, 70க்குள்ளே அவ்வளோதான் இருந்துச்சு. பழைய வீடியோஸ்லாம் பார்த்தா தெரியும். ரொம்ப உங்களோட லீனாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருந்தேன். இந்த ஃபுட்டு வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணி தான் வெயிட் விழுந்துச்சு. அந்த இனிஷியல் டைமில் இந்த மாதிரி டேஸ்ட் மாதிரி ஆக்ட் பண்ணணும் அப்படின்லாம் தோணும். பண்ணால் ஜென்யூனாக பண்ணணும்டா, உண்மை நியாயம் அப்படின்னு பண்ணிக்கலாம். என்ன பண்ணோம், ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் ஒரு 3-4 வாட்டி டேஸ்ட் பண்ணுவோம். அப்போல்லாம் என்ன தோணுச்சுன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து வி நோ த ஸ்ட்ராட்டஜி. ஒரு 2 டைம் சாப்பிட்டா போதும், அதுலேயே நம்மளால் ஃபீல் பண்ணி சொல்ல முடியும். அப்போ வந்து எப்படின்னா பப்ளிக் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அப்போ ஃபுட் பிளாகிங்னா என்னன்னு கூட தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஃபுல்லாக சாப்பிடணும்டா, புரியணும், மக்களுக்கு புரியணும், தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வச்சு எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். நானும் கேமராமேன். இப்போ ஒரு 10 ஃபுட் இருந்தால் நானும் கேமராமேன் தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயம் நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இது எங்களால் ஒரு லெவலுக்கு மேலே முடியல. இந்த ஒரு 1 இயர் போக 2 அதுக்கு மேலே முடியல. டெய்லி வெளி ஃபுட்டே முடியல. அப்போ என்ன பண்ணோம், அந்த ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி வரும்போது இல்லாதவங்களுக்கு யாராவது வெளில ரோட்டில் இருப்பாங்களுக்குலாம் கொடுத்துருவோம். அப்படி ஃபுல்லாலாம் கையெல்லாம் வைக்க மாட்டோம். அது கை வைக்கிறது வந்து தனியாக ஸ்பூனில் ஒதுக்கிட்டு மிச்சது தான் அப்படி தான். அது பார்த்து வி நோ ஹவ் டு மெயின்டைன் இட். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஃபுட்டையுமே ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ப்ளஸ் இந்த ஃபுட்டோட ப்ராப்ளம்ஸ்லாம் புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்கள் சேனலில் ஒரு பார்ட் வச்சோம். அதாவது எங்கள் சேனலோட சீக்வன்ஸே எப்படி இருக்குன்னா, அந்த கண்டென்ட்டோட ப்ரோமோ இருக்கும். அப்புறம் அந்த எப்போவுமே ஒரு கடையை பற்றி நான் சொல்கிறத விட அந்த கடையோட உரிமையாளர், அதாவது ஓனரே வந்து அதை பற்றி பேசணும் அப்படின்றது தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். அது வந்து அந்த ஓனரும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் நான் கண்டென்ட்டும் ரெக்கார்ட் பண்ணுவேன். அந்த கண்டென்ட்டையும் என்னோட எல்லா வீடியோஸ்லையுமே ஓனர் பேசுவாங்க. பிகாஸ் ஐ கான்ட் ப்ராமிஸ் த வாட் தே டூ. ஓகேவா? ஸோ அவங்க தான் அது அவங்க கடையில் என்ன இருக்குன்றத சொல்லணும். நான் சொன்னாலும் அது இல்லாமே இருக்கலாம். அதனால் அந்த ப்ளேமே நான் எடுத்துக்க முடியாது அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணி வச்சோம். ஸோ இந்த ஃபுட்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இப்போ நாங்கள் கொடுக்கும்போது இன்னும் கேட்பாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் யூடியூபோட ஃபஸ்ட் ரெவன்யூவே எடுத்து ஃபுட் சர்வீஸ் தான் பண்ணோம். எங்களோட ஃபஸ்ட்டு 3 ரெவன்யூஸ் ஃபார் ஃபுட் சர்வீஸ். நாங்கள் எடுத்துக்கவே இல்லை, வந்துச்சு. நாங்கள் வி வேர் ஒர்க்கிங். அது எங்களோட வேறு ஃபர்ம்ஸில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் சரி, என் ஃப்ரெண்டு தான் எனக்கு கேமரா பண்ணான். நாங்கள் 2 பேருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அவன் பேங்கிங்கில் இருந்தான், டெக்கில் இருந்தேன். நான் 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு அந்த மணி நீட்லாம் இல்லை. ஸோ அதை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஸோ இதில் யோசிச்சது அந்த விஷயம் என்னென்னா, எல்லா கடைக்காரங்கக்கிட்டையும் ஃபுட் வேஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும்னு நினச்சோம். இதுக்கு எனக்கு என்ன இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னா, நான் வந்து ஒரு ஃபுட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டீம், அதாவது அவங்க இப்போ கவர்மெண்ட் லெவல் டீமில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ட்ரஸ்ட் பிளான் தான். ஸோ சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஃபுட் வேஸ்டர்ஸ்லாம் அவங்க தான் வந்து நிறைய கலெக்ட் பண்ணி இல்லாதவங்க கொடுக்குறது எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து பயணிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இந்த கண்டென்ட் க்ரியேஷனுக்கு அப்புறம். ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது, ப்ரோ நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும், அவங்க சொன்னதை கேட்டுட்டு நான் அதெல்லாம் கேட்டேன். போகும்போது எல்லா கடைக்காரங்கள்ட்டையும் கேட்பேன், ப்ரோ நீங்கள் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் சொல்லி முடியும், உங்கள் கடை அட்ரஸ் எல்லாம் சொல்லிடுங்க, லாஸ்ட்டாக ஃபுட் வேஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். ஸோ அதில் வந்து அவங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து பல மாதிரி இருக்கும். லைக் சாப்பிட்டுட்டு கஸ்டமர்ஸ் போட்டு போயிடுறாங்க, இன்றைக்கி நாங்கள் அதிகமாக போடுவோம், ஃபுட்டு நிறைய சேல் பண்ணணும் போடுவோம், பட் ஆனால் இன்றைக்கி சேல் ஆகாமல் போயிடும் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்கண்ணா இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க. நான் இவ்வளோ கம்மி பண்ணலாம்,
பப்ளிக்கிட்ட நானே அட்வைஸ் பண்ணலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்களே அட்வைஸ் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க அட்வைஸ் பண்ணுற மாதிரி. அது ஒரு 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 பொறுப்பாக, சமுதாய பொறுப்பாக கொஞ்சம் சொல்லணுமே அப்படின்னு ஒரு தாட்டோடு அதை பண்ணது. அது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா 2023 அப்புறம் நான் அதை நிறுத்திட்டேன். பூமர் மாதிரி ஆகிப்போச்சு அது. நான் ரிப்பீட்டேட்டிவாக ஒரு விஷயத்த சொல்ல என்ன அப்புறம் பூமர் மாதிரி இதே கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆனையும் இது இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் வீடியோஸில் இருக்காது. அதுக்கு முன்னாடிலாம் இருக்கும், எடுத்து பார்த்தா இப்போ இருக்கும் பழைய வீடியோ 23லேருந்து இருக்கு முன்னாடி இருக்கும். லாஸ்ட் 2 வருஷம் இருக்காது, ஒன்றரை வருஷமா இருக்கு. நல்ல விஷயம் சொன்னா பூமர்ன்றாங்க. அப்படிதான் சொன்னாங்க. சரி, அது வந்து நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு அதை நான் ஸ்டாப் பண்ண. அதுக்கப்புறம் 24க்கு அப்புறம் இருக்காது, 24லேருந்து இருக்காது. திஸ் வே அப்படி தான் போச்சு இது. ஸோ இதுதான் அந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பக்கோடா பாய்ஸ் பிரியாணி அந்த கடையை பற்றி நீங்கள் பேசியே ஆகணும் ப்ரோ. அதை நான் கேட்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஆடியன்ஸ் வந்து விச் மீன்ஸ் உங்களோட ஃபேன்ஸ் என்ன கேள்வி கேளு, இந்த ஒரு விஷயத்த அவர்கிட்ட கேளு அப்படின்னது வந்து என்னென்னா, நீங்கள் பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவீங்களா? பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் இது வந்து எப்படி தெரியுமா பார்க்கணும், இது வந்து நிறைய பேருக்கு ஒரு ராங்கான தாட் இருக்குது. பெய்ட் ப்ரொமோஷன்றது முழுசாக ரைட்டும் கிடையாது, முழுசாக தப்பும் கிடையாது. இது ரெண்டுமே இருக்கிற ஒரு விஷயந்தான். அது நீங்கள் டிவி நெட்வொர்க்லேருந்து லோக்கல் டிவி நெட்வொர்க் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஒரு பிராண்டிங்ன்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் அந்த டீம் ஆப்ரேட் பண்ண முடியும். பிராண்டிங், ஆட்ஸ் எல்லாமே. இப்போ ஸ்டூடியோ இருந்தாலும் இந்த ஸ்டூடியோ ரெண்ட் எடுத்தால் அந்த ஸ்டூடியோக்கு வந்து கொலாபரேஷன் பிராண்டிங் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் அவுட். அதுதான் ஃபீல்டோட இதில் வந்து ப்ரொமோஷன்ஸில் ஜென்யூனிட்டி பார்க்கணும். எதுனாலும் நல்லது அப்படின்னு சொல்கிற மென்டாலிட்டி வச்சுக்கக்கூடாது. வந்து இட்ஸ் நாட் குட், ஐ கெஸ். ஸோ அதே மாதிரி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல முன்னாடியே, நான் வந்து ரோட்டு கடை எடுக்கும்போதே ஓனர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க சொல்லுவேன். இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பயங்கரமாக இருக்குன்னு நான் ஒரு வீடியோ கூட பண்ணதில்லை. அப்படி பண்ணுறதும் கரெக்டும் கிடையாது. நம்ம என்னென்னா அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது சூப்பராக இருக்குல்ல, இது இந்த விஷயத்துக்கு இது ஆல்டர்னேட்டிவாக இருக்கும்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து பிராண்டிங் ஓகே, அது ஒர்க் அவுட் ஆகும். பட் இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்டிங் பண்ணுறது ஐ டோன்ட் திங்க் இட் குட். நானும் அந்த மாதிரி பிராண்டிங் பண்ணது கிடையாது. இது இந்த கேள்வி ஆக்சுவலி நான் ஏன் உங்ககிட்ட கேட்குறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு காமன் மக்களுக்காக நான் பேசுகிறதா இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் ஃபுட் பிளாகராக இருக்கீங்க, ஃபுட் ரிவ்யூஸ் நிறைய பண்ணுறீங்க. ஸோ இது வந்து உங்களை தாக்கி பேசுகிறதா மட்டும் இருக்காது. ஷியரா அதை நான் சொல்றேன். மக்களுக்காக நான் கேட்குறேங்க போது உங்களை இந்த மாதிரி நிறைய ரிவ்யூவர்ஸ் சார்பா நீங்க தான் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, கண்டிப்பா கேட்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கடைக்கு போங்க வேற மாதிரி இருக்கு, இந்த டிஷ்ஷா அல்லுது அப்படி இப்படின்னு பயங்கரமா ஐப்பேத்தி விட்டுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மணிக்கணக்கா வந்து வேலை வெட்டியெல்லாம் போய் அங்க அவ்வளவு காசு கொடுத்ததை வாங்கினா வாயில வைக்க முடியாது, நல்லா இருக்காது. டேய் இது ஏன்டா இவ்வளோ பில்டப் பண்றீங்க அப்படின்ட்டு நிஜமா எனக்கு ஒரு கம்மியான ஒரு 5-6 தடவை நடந்திருக்கு பர்சனலா. அதுக்கப்புறம் என்னன்னா இன்ஸ்டாகிராம் பார்த்தோ யூடியூப் பார்த்தோ ஒரு கடைக்கு போறதே இல்லை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கன்ஃபார்ம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், நான் அப்புறம் இப்போ நான் வந்து ப்ரொமோஷன்ஸ்னே வச்சுக்கோங்களேன். ரெஸ்டாரண்ட் ப்ரொமோட் பண்ணியிருந்தாலும் நான் இப்போ ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறேன். ஓகே, அப்படி வச்சுக்கோங்களேன். வச்சுக்கிட்டா எனக்கு தெரியும் இந்த ஃபுட்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், ஒரு ஃபுட்டு வந்து எப்படி ஒரு டேபிளுக்கு வரும், அந்த டேபிளுக்கு வரதுக்கு முன்னாடி அது என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கும், எப்படி வரும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஃபுட்டை வந்து ஒரு கன்சியூமர் சாப்பிட்ணும் அப்படின்னா பெஸ்ட்டு சாய்ஸு நீங்கள் ரோட்டு கடை டஸ்ட்டு இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா நல்லா கிளாஸ் மூடின ரோட்டு கடையாக வந்து சாப்பிடுங்க. அது ஆக்சுவலி இட்ஸ் வெரி குட் ஃபார் யூ. ரீசன் என்னன்னு சொல்கிறேன்னா, எந்த அளவுக்கு கடை பெருசாக போகுதோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல ப்ரிசர்வேஷன் ஒரு விஷயம் நடக்கும். ஒரு ஃபுட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக பண்ணக்கூடிய முறைகள், அது வந்து நீங்கள் சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் சிப்ஸ் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சா யூ கேன் see the what is inside. தெரியும்ல, இப்போ இருக்க அந்த குட்டி குட்டி வார்ம்ஸ்லேருந்து எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் அந்த ஃபுட் ஹேபிட்டேட்டு. ஸோ எந்த அளவுக்கு ஃப்ரீசர் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்கள்கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்குன்னு உங்களுக்கே தோணுதுன்னா அந்த கடைக்கு போக வேண்டாம். போகாமல் இருக்கிறது உங்களுக்கும் உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது. அப்போ நான் கேட்டது வந்து ஓகே, இதை நாங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறோம். மற்ற பிளாகர்ஸ் நிறைய பேர் இது பண்ணுறாங்களே, அது உங்கள் பார்வையில் அது எப்படி இருக்குது? மற்றவங்க யாரையுமே நம்ம கிரிட்டிக் பண்ண, நான் தான் சொன்னேன்ல, நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் ஒரு 10 பிளாகர்ஸ் 10 மொத்தமே 20 அந்த 2020 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் ஒரு 10-15-20 பிளாகர்ஸ் அவ்வளோதான் மோஸ்ட்லி இந்த தமிழ் கம்யூனிட்டியிலே. இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 1000 கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. 30 டிஸ்ட்ரிக்ட்னா 30 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் 30,000 ஃபுட் பிளாகர்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து நீ இப்படி சொல்லிட்ட அப்படி சொன்னால் அப்படி யாரையுமே நான் போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தட்ஸ் தேர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க எடுத்துக்கணும்.
இப்போ நான் அந்த ஃபுட் வேஸ்ட் பற்றி கேட்டது என்னோட ஆசையில் நான் ஒரு இடத்துல இன்ஸ்பயர் ஆகிறேன், அது என்னோட ஆசையில் நான் கேட்குறேன். அவங்க அதில் இன்ஸ்பயர் ஆகி அவங்க நம்ம பண்ணும்போது இப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படணும் இது முதல்ல. ஸோ அவங்க விருப்பப்படாமல் எந்த விஷயமே மாறாது. இது வந்து இந்த சமூக ஊடகத்தில் இருக்க எல்லா கிரியேட்டர்ஸுமே அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், இல்லாமல் இருக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு, இருக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. ஓகே, ஸோ எல்லாருமே கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கோங்க, ப்ரமோஷன் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து பிராண்டு வளரணும், நம்மளுமே வந்து கண்டென்ட் நம்ம ஒரு விஷயம் ஒன்று பண்றோம்னா ஆப்வியஸாக வந்து ஃப்ரீயாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மூலியமா ஒரு 4 பேர் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அது பிஸ்னஸ் தான். ஸோ அது உங்கள் மூலியமா போகிறதுனால அதுக்கு நீங்கள் வந்து பே வாங்கிக்கிறீங்க, தட் இஸ் ஃபைன், ரைட். ஆனால் ஒரு நல்லாவே இல்லாததோ ஒரு ஹைஜீனே இல்லாத ஒரு இடத்துக்கோ ஓன்னு பில்டப் கொடுக்குறது அது ராங். ஸோ அது பொறுப்புணர்வோட வந்து பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ உங்ககிட்ட என்னன்னா, நீங்கள் சொன்னீங்களே ஸ்ட்ரீட்டில் போய் அந்த ரோட்டு கடையில் போய் சாப்பிடுங்க, பெரிய பெரிய கடை தான் போகணுன்னா அதில் அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ரெகுலராக போகிற அந்த ரோட்டு கடை எந்த இடத்துக்கு போவீங்க, என்ன டிஷ்ஷு வந்து ரெகுலராக சாப்பிடுவீங்க? மோஸ்ட்லி நம்ம சவுத் இந்தியன் தான். எனக்கு சொந்த ஊர் ராமநாதபுரம், மதுரை, ராமநாதபுரம், அந்த மாதிரி பரோட்டா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இருக்கிறது பாண்டி பஜார், டி நகர் தான் நமக்கு ஏரியா. ஸோ டி நகர் சரௌண்டிங்ஸில் இருக்க சின்ன சின்ன நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் நான் வீடியோஸும் பண்ணியிருக்கேன், மோஸ்ட்லி அங்கே தான். ஸோ வீட்டுக்குமே சரி, நான் என் வீட்டுக்கிட்ட எல்லா பிராண்டுமே இருக்குது. அவங்க எதாவது ஆசைப்பட்டாங்கன்னா அதில் ஆர்டர், நான் எனக்கு அது வேஸ்ட் ஆஃப் டைமாக போடும். ரெஸ்டாரண்ட்டில் உட்கார டைம் எனக்கு வேஸ்ட்டாக தான் போடும். ஏதாவது இந்த ஃபுட் பிளாகராக நீங்கள் வந்துட்டீங்க, நல்லா எஸ்டாப்ளிஷாகவும் ஆயிட்டீங்க, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நீங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஒரு கடையை அப்ரோச் பண்ணி வீடியோ எடுக்கணும், வீடியோ பார்த்து சாப்பிடணும்லாம் ஒரு மாதிரி ஹெசிடேட்லாம் பண்ணியிருப்பீங்களா? ஏதாவது ஃபன்னியாக நடந்திருக்குதா? ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபன்னிலாம் ஓகே, நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வந்து யூடியூப்னா தெரியுது, தெரிஞ்சு திட்டினா பரவாயில்ல, ஓகே வி கேன் டேக் இட். தெரியாமையே திட்டுவாங்க, என்னது இது, என்ன பண்றீங்க, நாங்கள் ஏதோ கவர்மெண்ட் அஃபிஷியலான்னு நினச்சிப்பேன், பயப்படுவாங்க. ஓகே, ரைடுக்கு ஏதோ வந்துட்டீங்களான்னு நினச்சி பேசுனவங்களும் உண்டு. நிறைய பேர் வந்து அந்த டைமில் வந்து ஒரு 5-6 பேர் இருந்தாங்கன்னா கம்பேர் பண்ணி இப்போ வந்து கம்பேரிசன்ற ஒரு மேட்ரே இல்லாமல் ஆயிடுச்சு. கரெக்ட். அப்போல்லாம் வந்து அந்த ஒரு 10-20 தான் நம்போது ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். பப்ளிக்கால கம்பேர் பண்ணி நீ என்ன அவனை பார்த்து வந்தியா அப்படின்லாம் வந்து நிறைய பார்த்துருக்கேன், அந்த டைமில் நிறைய பார்த்துருக்கேன். பட் ஆனால் அதெல்லாம் தான் ஆக்சுவலி வந்து நம்மளை மோல்டு பண்ணிச்சு. இப்போ அவங்க வந்து நம்மளை சிம்பிளாகவே இது பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கண்டென்ட் ஒரு இப்போ கூட நான் ஒரு ஷாப்க்கு அப்ரோச் பண்ணி பேசுகிறேன்னா என்னால் எப்படி பேசணும்னு தெரியும், எனக்கு தெரியும். இது எப்படி பேசினா தான் இது அவங்களுக்கு புரியும், அவங்களுக்கு சேரும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். இந்த பாதனால தான் கற்றுக்கிட்டேன். அவங்க எதுவுமே சொல்லாமல் ஓகேன்னாங்கன்னா நானும் ஜாலியாகவே வீடியோ பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஐ மை நாட் ஃபேஸ் எனி ஹேர்டில்ஸ், அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால் எனக்கும் எந்த நாலேஜ் வளர்ந்துருக்காது. பட் இப்போ ஏதோ கொஞ்சம் அந்த யூடியூப்னால கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு நான் வீடியோ பண்ணும்போது நான் 3-4 வீடியோக்கு மைக்கு, இப்போ நீங்கள் மைக் போட்டு பேசுகிறது கூட எனக்கு தெரியாது, எடிட் பண்ண தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அப்போ வந்து ஒரு நோக்கியாவில் நோக்கியா 8ன்னு நினைக்கிறேன். அப்போ கேமரா கூட கிடையாது. அதுக்கப்புறம் கேமரா வாங்கினோம், அதை வாங்கினோம். கேமரா அந்த ஃபோன் வச்சு தான் நாங்கள் எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணுறோம். எடுத்துகிட்டு எடிட் பண்ணும்போது எதில் எடிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கூகுள் பண்ணி பார்க்குறோம். ப்ரீமியர் ப்ரோன்னு ஒன்று இருக்குது, ஹவ் டு எடிட் அப்படிலாம் போட்டு பார்த்து சரி அதை விட ஈஸியாக இருக்கா, ஃபிலிமோரா இருக்கா, இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிமோராவில் ஃபஸ்ட் எடிட் பண்ணோம். எடிட் பண்ணிட்டு அப்புறம் தான் ப்ரீமியர் ப்ரோலாம் வந்தோம். ஃபிலிமோராவில் வரும்போது அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இதை பர்ச்சேஸ் பண்ணேன் அப்போ தான் வரணும், அப்புறம் அதை பர்ச்சேஸ் பண்ணோம், அப்புறம் யூஸ் பண்ணோம். அப்படியே ஒன்று அந்த அப்போல்லாம் வந்து இந்த காலர் வந்து ஒரு மைக் இருக்கும், போயா மைக்கா, லாங் மைக் இருக்கும், ஆமாம் போயா மைக் தான். இல்லை சொருவிட்டு ஓப்பன் கேமராவும் போயா மைக்கும் போட்டு பேச ஆரம்பிச்சது. இப்போ எவ்ரிதிங் டர்ன்ட் டிஜிட்டல் ஆஃப்டர் ஏஐ. நீங்கள் வீட்டில் உட்காந்து வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு ஈஸியாக போயிடுறாங்க. அப்போ அங்கே நின்று பேசுகிறதுக்கு ஒரு பயமாக வேறு இருக்கும், யாருமே தெரியாது. ரோட்டில் நின்று பார்த்தா திடீர்னு பார்ப்பாங்க, நாங்கள் பேசிகிட்டே இருப்போம், கௌசிக் குறுக்க போகிற மாதிரி போவாங்க, நிறையலாம் நடக்கும், சொல்ல முடியாது. பப்ளிக் பிளேஸ்லையா, நம்மளோட ரைட்ஸ் கிடையாது, அவ்வளோதான். சரி நாங்கள் ஜாலியாக அதெல்லாம் வீடியோ பண்ணி கண்டென்ட் ஆக்கிப்போம். அதே மாதிரி ஜெல் ஆக்கி பேசவும் தெரியாது, இப்போ வந்து தெரியும். இப்போ நான் வந்து நார்மலாக பேசினா நார்மலாகவே இருப்பேன். இதுவே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு vlog போகுது அப்படின்னா நான் பாட்டுக்கு பேசி போயிட்டே இருப்பேன், அது எதுவும் கண்டுக்க மாட்டேன். நீ அது கேமராமேன் கையில் விட்டுரும், நீ ரெக்கார்ட் பண்ணாத, நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போயிட்டே இருப்பேன். அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். இந்த ஒரு 7 years கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 7 yearsல கற்றுக்கிட்டது தான் அதிகம். பெருசாக சம்பாரிச்சோம், பட் ஆனால் லேர்னிங் இஸ் பிகர் தன் தட். போடுற எஃபர்ட்டுக்கு அது கூட நம்ம வந்து அது சம்பாரிச்சோன்னு சொல்றதுனா நான் எஃபர்ட் போடுறேன், அதனால அது எனக்கான ஒரு ஊதியமாக அதை எடுத்துக்கலாம். எனக்கு இன்னொன்று என்னென்னா, இந்த மீடியா ஃபீல்டோட
மீடியா ஃபீல்டை பொறுத்த வரைக்குமே வந்து நாட் இன் ஃபுட் பிளாகிங் எது வேணால் எடுத்துக்கோங்களேன். இது ஒரு வேலை, இது வேலைக்கு ஒரு சார்ஜ், அதை நான் டிஃபைன் பண்ணோம் அப்படின்றத வந்து காமன் பீப்புள் ஓன்ட் டேக் இட். பட் அவங்களுக்கு என்னன்னா, நீ என்ன இன்ஸ்டால வீடியோ போடுற, யூடியூப்ல காசு வருது, ப்ரொமோஷன் வருது, நீ என்ன நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் தண்ணி பாட்டில் எடுத்துங்க. தண்ணி வந்து நமக்கு இறைவன் வந்து குடிக்கிறதுக்கு இயற்கையாவே நேச்சுரலாக கொடுத்த ஒரு கொடுத்தாரு. ப்ராடக்ட், நேச்சுரலாக கொடுத்த ப்ராடக்ட். நான் வந்து திஸ் இஸ் ஆர்டிஃபிஷியல் திங், திஸ் இஸ் மை கிரியேஷன், இட்ஸ் கண்டென்ட் இஸ் மை கிரியேஷன், Yes. மை ஓன் மேனுஃபேக்சரிங், மை ஓன் எம்ப்ளாய்மெண்ட், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், இதை வச்சு நான் பண்ணுறேன். இயற்கையாக கொடுத்ததை வச்சு ஒரு பிஸ்னஸ் நடக்குது, அதை கேட்காம இதை கேட்குறதுல எனக்கு லாஜிக்கே இடிக்கும் ரொம்ப. ஆக்சுவலி நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறது யாராவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது தப்பு. அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். நீங்க போடுற எஃபர்ட்டுக்கு நீங்க அதுக்கான ஊதியம் எடுத்துக்கிறீங்க. இதுதான் ஒரு விஷயம். ஆனா வர்த்தே இல்லாத ஒரு இடத்துக்கு, இப்ப நான் வர்த்தே இல்லாத ஒரு இடத்துக்கோ இல்ல வர்த்தே இல்லாத ஒரு விஷயத்துக்கோ கூவி கூவி நம்மள மக்களை முட்டாளாக்குறது வந்து ரொம்ப தப்பு. கரெக்டா? சோ அதை நிறைய பேர் பண்ணும்போது அதை தான் நம்ம வேணாங்கிறோம். ஒரு நல்ல விஷயம் பண்ணா, இப்போ நீங்களே சொல்லுங்களேன், இப்போ நீங்க நிறைய ஹோட்டல்ஸ்க்கு போய் நீங்களே பிளாக் பண்ணி அந்த ஹோட்டல் நல்லா போன ஹோட்டல்ஸ் நிறைய இருந்திருக்கலாம். ட்ரூ. ஆனால் இன்னொன்று என்னன்னா, இப்போ இந்த சோஷியல் மீடியா ஆஃப்டர் இந்த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் வீடியோஸ் வந்ததுக்கப்புறம் அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸே வந்து இதில் ரெவென்யூ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து ஒரு இந்த ரெட் கலர், ஓகே நான் பிராண்டிங் ஒரு ரெட் கலர் ஒரு பிராண்டு மட்டும் இருக்கும்போது அந்த ரெட் கலரில் வந்து ஒருத்தவங்க ஃபைல் அப்லோட் பண்ணுவாங்க, அதுக்கான ஒரு ஃபுல் வீடியோக்கு ஒரு ரெவென்யூ வரும். அப்புறம் ஒரு ப்ளூ கலர் வந்ததுக்கப்புறம் ப்ளூ கலர் என்ன பண்ணாங்க, அந்த டைமில் இதெல்லாம் நடந்துச்சு, இது எல்லாருக்கும் தமிழ் கிரியேட்டர்ஸ்க்குலாம் தெரியும். எல்லோரும் இந்த ப்ளூ கலர்லேயும் வாங்க, நீங்கள் கிரியேட்டர்ஸ்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதத்துக்கு இவ்வளோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லா கிரியேட்டரையும் வர வச்சாங்க. அந்த ப்ளூ கலர் அந்த ப்ளூ கலர் கிரியேட்டர்ஸ் ஆட்கள்லாம் சேர்த்துக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த ரெட் கலர் கிரியேட்டர்ஸை விட ரெவன்யூ குறைச்சிட்டாங்க. முன்னாடி ஜாஸ்தி கொடுத்தவங்க ரெவன்யூ குறைச்சாங்க. இதுக்கு நடுவில் வந்து ஒரு வெள்ளை கலர் கிரியேட்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணாங்க, அவர் தான் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டை வந்து போட்டுருந்தார். வெள்ளை கலர் கிரியேட்டர் அவர் என்ன பண்ணிட்டாங்க, பற்றி விட்டுட்டு அவங்க ஒரு பேர் துரத்தி விட்டாங்க. அந்த கிரியேட்டரை துரத்தி விட்டுன்னு இன்னொன்று வந்து இந்த டபுள் கலர் பிங்க் அண்டு எல்லோ டோனில் ஒரு கிரியேட்டர் வந்தாங்க, ஒருத்தர் வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்களும் இந்த ப்ளூ கலர் கிரியேட்டர் வாங்கிட்டாங்க. வாங்கினே இந்த ப்ளூ கலர் கிரியேட்டர்லாம் ஆல்ரெடியே மார்க்கெட் பிளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதாவது தன்னுடைய பொருளை சாதாரண நபர் விற்கக்கூடிய ஆப்ஷன் இருந்துச்சு. அதை இவங்க என்ன பண்ணாங்க, இதை இப்படியே மட்டும் வச்சுக்கக்கூடாமல் பிஸ்னஸாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களே டைரெக்டாக தூண்டினாங்க. இதை வந்து கவர்மெண்ட்டு கேட்க வேண்டிய விஷயம் இது. தூண்டுறனால இப்போ வந்து கடைக்காரங்களே டைரெக்டாக கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் மீடியமாக ஆகிப்போச்சு. நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கும், ப்ரொமோஷன்ஸோட கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கும். when you go to Instagram, ஒன்று ட்ரெண்டிங் இருக்கும், அதாவது ட்ரெண்ட் செய்யப்பட்ட ஒரு கண்டென்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா ப்ரொமோஷன் தான் இருக்கும். ஆமாம், அதை தான் பார்க்குறாங்க. அதை பார்க்குறது வந்து சைக்கலாஜிக்கலாக நம்ம பார்த்து இது ஈஸியாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு நீ மாறிட்டோம். அதனால் எதுவும் பண்ண முடியாது. நானும் ஃபுல்லாக இருந்தால் ஒரு டைம் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ எல்லாமே பண்ணுறேன். எனக்கு பர்சனலாக கேட்டால் ஒரு க்ரியேட்டராக எனக்கு ஷார்ட் ஃபார்ம் பண்ண பிடிக்காததுக்கு ரீசனே தான். இது கம்ப்ளீட் மார்க்கெட் பிளேஸாகவே ரொம்ப மாறுது. ஒரு அளவுக்கு இருந்தால் ஓகே தான், தப்பில்லை, எல்லாருக்கும் சம்பாதிக்கணும் தான். இது எங்கள் சைடு இருக்க நபர்களை பாதித்தாலும் என்னையும் பாதித்தாலும் இதுதான் ஃபேக்ட். இது இது கொஞ்சம் குறைஞ்சிருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற சில பல வைரஸ் மட்டும் அப்படியே கரெக்டாக வந்து கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஓகே, நைஸ். ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம வந்து பொது அக்கறையோடு நிறைய பேசணும். ஸோ பக்கோடா பாய்ஸ் பிரியாணி கடையை பற்றி நம்ம பேசலாம்னா அப்படி? எஸ், நீங்கள் ஒரு பிராண்டை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5-6 இயர்ஸ் ஆயிடுச்சா சார் அந்த பிராண்ட் ஆரம்பிச்சு? பக்கோடா பாய்ஸ் சேனல் வந்து டோட்டலாக வந்து ஆமாம், சேனல் வந்து ஒரு 7th இயர் போகுது. 7th இயர் போகுது. இந்த ஷாப் வந்து இதோ போன ஜனவரி ஸ்டார்ட் பண்ணோம். ஜனவரி ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த போன ஜனவரி ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு. ஸோ ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஒரு பிரியாணி கடை, அதுவுமே வந்து பயங்கரமாக உங்களாலேயே ஃபேமஸான ஒரு பிரியாணி கடையாக மாற்றி விட்டீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி இது ஸ்டார்ட் ஆனது, இந்த ஜேர்னி பற்றி? தேங்க்யூ. ஸோ ஃபுட் ரிவ்யூ வந்து எனக்கு ஃபுட்டில் வந்து எல்லாருக்கும் ஒன்று பிடிக்கும்ல. எனக்கு வந்து நான் ஒரு பிரியாணி அடிக்ட் தான். எல்லா டைமும் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு அடிக்ட்டு. நான் இப்போ வீட்டில் இருப்பேன், நான் திடீர்னு என் கடையிலேருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். திடீர்னு ஏதாவது வேறு கடையில் எனக்கு பிடிச்சா அங்கேயும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். எல்லா இடத்துலையும் சாப்பிடுவேன். ஆனால் மோஸ்ட்லி பிரியாணி ஒரு வாரத்துக்கு இப்போயுமே நான் 5-6 வாட்டி பிரியாணி சாப்பிடுவேன். ஒரு வாரத்துக்கு மினிமம் 5 வாட்டியாவது நான் ஒரு வாரத்துக்கு இப்போயும் சாப்பிடுவேன். ஸோ பிரியாணி மேலே எனக்கு ரொம்ப க்ரேஸ் அப்போலேருந்தே இருந்துச்சு. எனக்கு வந்து சீரக சம்பா, பாஸ்மதி இதெல்லாம் தாண்டி எனக்கு அந்த வெட்டிங்கில் வர்ற இஸ்லாமிக் வெட்டிங்கில் ட்ரிபிள் கேன் போடுற பிரியாணி ரொம்ப பிடிக்கும்.
வித் தால்ச்சாவோட. அது அந்த பிரியாணியில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் நல்ல ரொம்ப சாஃப்டாகவும், ஆமா இந்த ரைஸ் அப்படியே அந்த புகையோட அந்த இந்த வாய் வீட்டு பிரியாணிலாம் சும்மாவா சொல்லுங்க. நானும் பாய் வீட்டு பையன்றதுனால பொதுவாகவே நம்ம பிரியாணி நம்ம எப்பவுமே ஃபங்க்ஷன்ஸில் பார்ப்போமா, சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்டு தான். ஸோ பண்ணும்போது ரெகுலராக பண்ணால் யூனிக்காக தெரியாதுன்னு அது தோணுச்சு. ஸோ வி ஸ்டார்டட் வித் சிக்கன், மட்டன், வான் கோழி மீன்ஸ் டர்க்கி அண்ட் லகான் கோழி, இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் மீட் வச்சு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று சும்மா போட்டேன். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளூர் கோட்டம் கிட்ட ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு ஒரு வீடியோ அதே மாதிரி தான் ஸ்டாண்ட் போட்டு உட்காந்துட்டு பேசிட்டு வீடியோ அப்லோட் பண்ணி விட்டேன். நல்ல ரெஸ்பான்ஸு. நான் அப்போ தான் அட்வான்ஸ், அதாவது ஒரு அது ஓகே சொல்லிட்டா நான் இந்த வீடியோ போட்டுட்டு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் அட்வான்ஸ் கூட கொடுக்கல. நான் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு வீடியோ போட்டேன். போட்டுட்டு நான் நெக்ஸ்ட் டே 2வது நாள் அட்வான்ஸ் கொடுக்கணும். என் வீடியோ பார்த்து நல்ல கான்ஃபிடன்ஸ், சரியான ரெஸ்பான்ஸ். ப்ரோ ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ, நான் வரேன், அந்த ஊரில் இருக்கேன், நான் இங்கேருந்து வரேன், இந்த கண்ட்ரியில் இருந்தீங்க, இங்கேருந்து வரேன், கடைக்கு வருவேன் அப்படி இப்படின்னு நிறைய சொன்னோன்னே ஓகே தைரியமாக ஆரம்பிக்கலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அம்மா போட்டு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். சூளைமேட்டில் பெரியார் பாதையில் பார்த்தோம், மார்க்கெட் கிட்ட பார்த்தோம். ரொம்ப மெயின் ரோட்டில் பார்க்கணும்னு ஆசை, பட் ஆனால் வி தாட் ஒரு ஆரம்பிக்கிறோம், ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு மாட்டிக்கக்கூடாது. கரெக்ட். ஸோ இது எந்த மாதிரி நம்மளை ஃபயர் பண்ணணும் அப்படின்னு தெரியாது, மேபி பாசிட்டிவாக கூட அமையலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு ரிஸ்க் எடுத்து தான் பண்ணோம். ஒரு டீசெண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணோம். ஆரம்பித்த அந்த ஃபஸ்ட் நாளுக்கு வந்து ஓப்பனிங் முன்னாடி எல்லாம் ஒரு 10-15 கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு 2 நாள் முன்னாடி சமைச்சு ஃபுட் அனுப்பிச்சி விட்டேன். எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தெரிஞ்ச கிரியேட்டர்ஸ் தான், நல்ல ஸ்டேட் லெவலில் எல்லாருக்கும் தெரிஞ்ச கிரியேட்டர்ஸ் தான் அனுப்பிச்சி விட்டது. எல்லோரும் சாப்பிட்டு நல்ல ஃபீட்பேக் சொன்னாங்க. நியாஸ் ப்ரோ செமையாக இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, கண்டினியூ ப்ரோ பண்ணுங்க ப்ரோ, சூப்பர் பண்ணுங்க ப்ரோ பண்ணுங்க. இது பண்ணும்போது எல்லாத்தையும் கண்டென்ட் ஆக்கிக்கிட்டேன், நான் ரெக்கார்டும் பண்ணிக்கிட்டேன், அதை பப்ளிஷும் பண்ணேன். பப்ளிக்கும் அதுக்கு நல்ல அந்த கண்டென்ட் எப்படி பண்ணேன்னா, என் கடை இன்றைக்கி ஓப்பனிங் ஆகுது, நான் கிரியேட்டர்ஸ்க்குலாம் வந்து டெஸ்ட் பண்ணி அவங்களோட டேஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுப்புகிறேனே வீடியோ பண்ணேன். ஸோ அவங்க என்ன எல்லாம் சொன்னாங்களோ அப்படியே தான் பப்ளிஷ் பண்ணேன். நான் மாற்றிலாம் கேட்கல, அவங்களும் எனக்கு எதுவும் மாற்றி தரல, அவங்க என்ன கொடுத்தாங்களோ அப்படியே அப்லோட் பண்ணேன் அந்த கண்டென்ட்டை. அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நான் ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டு, இப்போ நம்ம இங்கே உள்ள இருக்கோம்ல பக்கத்து ஸ்ட்ரீட், சின்ன ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரீட் மாதிரி சின்ன ஸ்ட்ரீட் தான் இப்போ இருக்க அந்த மார்க்கெட் ஸ்ட்ரீட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு 1000 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் டே. ஆமாம், நான் ஓப்பனிங் வந்து போட்டுட்டு சரி போடுவோம், இன்றைக்கி ஒரு 50 கிலோ வியாபாரம் பண்ணுவோம். 50 கிலோ ரொம்ப ஜாஸ்தி. 50 கிலோனா எவ்வளோ பேர் சாப்பிட்ற குவான்டிட்டியில் இருக்கும்? 1 கிலோ பிரியாணி 7 பேர் சாப்பிட்லாம். ஓகே. 10 கிலோனா 70 பேர். ஓகேவா? ஸோ ஒரு 50 கிலோ ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். 50 கிலோவே பெரிய விஷயம் ஒரு பிஸ்னஸில் சென்னையில் பண்ணோன்னா. யோசிச்சுட்டு ஓப்பன் பண்ணி விட்டால் ஃபஸ்ட்டு 50 கிலோலாம் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. என்ன ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலி ஒரு சேஃபர் சைடுக்கு 100 கேஜின்னு ஒரு மீட்டுக்கெலாம் சொல்லி வச்சுருந்தேன். நான் இன்கேஸ் இங்கே கூட்டம் வருதுன்னா நான் மார்னிங்கே உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். 100, 200, 220 வரைக்கும் போச்சு ஓப்பனிங் டே அன்றைக்கி. நல்ல சரியான க்ரௌட் வந்துச்சு. எவ்வளோ சேல் வந்திருக்கும் ஓப்பனிங் டே? பரவாயில்ல சொல்லுங்க. சேல் நல்லா வந்துச்சுங்க, எல்லாமே முடிஞ்சிச்சு. நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் போனேன். இங்கே அன்றைக்கி நடந்த விஷயம் என்னென்னா, நான் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இப்போ இங்கே வீடியோஸ் பண்ண கிரியேட்டர்ஸ் மற்ற எல்லாருமே நாங்கள் ஃபார்முலாக போய் நேராக இன்வைட் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. நாங்கள் கிரவுண்டில் மீட் பண்ணுவோம், டர்ஃபில் மீட் பண்ணுவோம். அப்போது ப்ரோ வந்துரு மச்சான் அப்படின்னு சும்மா சொல்கிறது தான். எல்லாருமே வந்துட்டாங்க. எனக்கு நானும் எதிர்பார்க்கல, எல்லா கிரியேட்டர்ஸும் வந்தாங்க. அவங்களே வந்தாங்க, அவங்க டிராஃபிக் பார்த்தாங்க, அவங்களே லைன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிரியேட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்க, டிராஃபிக் கிளியர் பண்ணாங்க, டபரா தூக்கிட்டு வந்தாங்க. சிவகண்ணன் சம்பத் வேர்ல்ட் ஃபுட் டியூப்லாம் இருக்காங்களா, அவர் வந்து பிரியாணி அடிச்சாரு. நம்ம டப்பாங்க இருக்காருல்ல, அவர் வந்து கத்திரியில் ஏதா கட்டினாரு. ஆக்சுவலி அது பார்க்கவே ஏதோ இந்த வானத்தை போல படம் மாதிரி. என்னடா அது இந்த வானத்தை போல தான் ஆனந்தம் இல்லையா, ஆனந்தம் சேர்ந்து வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் வந்து ஒன்றா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்லையே, நான் எதிர்பார்க்கவே இல்லை. கூட்டமும் பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. கூட்டம் பயங்கரமா வருது, இன்னொரு பக்கம் நம்மளோட கிரியேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பண்றதெல்லாம் பார்த்து ஆனந்த கண்ணீரே வந்திருக்கும் போலயே. ரொம்ப சந்தோஷமா, நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் அந்த கண்டென்ட் கிரியேஷன்லேயே என் வாழ்க்கையில் ஒரு நெகிழ்ச்சியான நாள்னா அதுதான். ஏன்னா நான் ஒரு விஷயத்தை எடுக்கிறேன், அதுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க, பப்ளிக்கும் பண்ணுறாங்க. என்னை காம்படிஷனாக நினைக்க வேண்டிய கிரியேட்டரும் என்னை வந்து ஃப்ரெண்டாக நினச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், இதை ஜெயிச்சாச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் அதுக்கு டைட்டிலும் ஜெயிச்சிட்டோம் மாறான்னு தான் வச்சோம். அது ஆக்சுவலி ஃபீல் தான், அந்த டைலாகே ஃபீல் தான், அந்த கண்டென்ட்டோட டைலாகே ஒரு ஃபீல் தான். அந்த ஃபீல் ரொம்ப கிடச்சிது. இருந்துட்டு கரெக்டாக பிரியாணி ஒரு 11 மணி 11:30 மணிக்கு வந்திருக்கும். ஒரு 2 மணிக்குள்ளே எல்லாம் காலி, 220 கிலோ காலி. அதெல்லாம் கொடுக்க முடியல. ஆக்சுவலி ஒரு 50 கேஜி பிளான் பண்ணி அவ்வளோ காலியாக இருந்திருக்குது. ஆமாம், நாங்கள் இத்தனைக்கும் பெருசாக ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிலாம் கொடுக்கல. பிரியாணிக்கு
ஒரு 65 ஃப்ரீ இவ்வளோதான் கொடுத்ததே ஆஃபரு. என்ன கேட்டாங்க, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா எங்கள் மாஸ்டர்ஸ்லேருந்து என்கிட்ட கேட்டு, இது இவ்வளோ தான் கொடுக்குறீங்க, ஏன்னா என்ன வேணா நீங்கள் யாரை வேணா இருக்கேன், பட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பப்ளிக்கு, எதாவது கொடுக்கணும், ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. இல்லை ஜி அப்படிலாம் பண்ணால் நம்ம நஷ்டம் அடைஞ்சு போயிடுவோம், தொடக்கமே நஷ்டத்தில் ஆரம்பிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, நமக்கு சரியாக பண்ணுவோம், நமக்கு நஷ்டம் இல்லாமல் பப்ளிக்கு போகிறது போட்டோம் அப்படின்னு தான் இப்படி பிளான் பண்ணோம். அதனால ஒர்க் அவுட் ஆச்சு, செம ஹாப்பி. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பூஸ்ட் தான். நீங்க பிரியாணி பத்தி பேசி பேசி எனக்கு வேணும் சார் உங்க கடை பிரியாணி, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ ஒரு பார்சல் எனக்கும் அனுப்பி விட்டுருங்க மறக்காம. ஸோ ரீசெண்டா வந்து உங்களை நீயா நானா ஷோல பார்த்துருந்தோம், நீங்க போயிருந்தீங்க. ஸோ அந்த ஷோக்கு நீங்க போன ஒரு விஷயத்தை பத்தி நான் கேட்டே ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே வந்துட்டு ஒரு அந்த பிஸ்னஸ் சார்ந்து அந்த ஃபுட் பிளாகிங் சார்ந்து தான் இருந்தது. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்காக ஷேர் பண்ணுங்களேன். ஷூர். ஸோ அது வந்து என்னென்னா, எனக்கு கால் பண்ணும்போதே என்கிட்ட வந்து நீங்கள் என்ன பிரியாணி ரெப்ரசன்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் பண்ணுறது ஒரு சென்னை ஸ்டைல், இப்போது நிக்கா வெட்டிங்கில் நடக்கிற மாதிரி இருக்க பிரியாணி ஸ்டைல் தான் பண்ணுறேன், ஐ கேன் டூ திஸ் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஃபுட் எடுத்துகிட்டு வர முடியுமான்னு என்னை இன்வைட் பண்ணும்போது கேட்டாங்க. எல்லாருமே எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க, அந்த வீடியோஸில் பார்த்துருக்கோம், ஸ்ரீலங்கன் ஃபுட்ஸு, ஹைதராபாதி ஃபுட், நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபுட். நான் சொன்னேன் என்னால் எடுத்துகிட்டு வர முடியும். அவங்க என்னை கேட்டதே லகான் சிக்கன் பிரியாணி எடுத்துகிட்டு வர முடியுமான்னு தான் கேட்டாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து ஏதோ செவ்வாய்க்கிழமை ஏதோ நினைக்கிறேன், அன்றைக்கி நான் வந்து லகான் எடுக்க மாட்டேன் மீட்டு. நான் வந்து லகான் செவ்வாய்க்கிழமை போட மாட்டேன், ஏன்னா நியர்பை வடப்பள்ளி கோயிலாம் இருக்கனால சாப்பிட மாட்டாங்க, அதனால் போட மாட்டேன். நான் மீட் எடுக்கல, ஆனால் மீட் வரலாம் கால் பண்ணிட்டு மட்டன் இருக்குது, ஸோ ப்ராப்பர் வெட்டிங் ஸ்டைல் இருக்கும், எடுத்துகிட்டு வரலாமான்னு கேட்டுட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். போனே ஷூட்டு தெரியும், எல்லாரும் சொல்கிற மாதிரி 8 மணி நேரம் தான் நடக்கும், உண்மைதான். 8 ஹவர்ஸா? 7-8 ஹவர்ஸ் மினிமம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஸோ நான் போனோடனையும் நான் ஃபுட்டை என்ன பண்ணிட்டேன், அந்த ஹாட்டாகவே இருக்கணுன்றதுக்காக அவங்க ஒரு கிச்சன் வச்சுருந்தாங்க, அந்த கிச்சனில் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே தம்லேயே போட்டு விட்டேன். ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சா நான் தம் அந்த வீடியோவில் உடைச்சிக்கிற ஷாட்டு வந்துச்சு. அது வரைக்கும் அவங்களோட கிச்சனில் ஃபுட் இருந்துச்சு. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து அவங்க எதுவுமே ஃபேப்ரிகேட்டட் கொஸ்டின்ஸ் கிடையாது, பட் இட் வுட் பி இன் அ டாக் பேக். அவங்களும் தே ஆர் மேக்கிங் கண்டென்ட்ஸ், அவங்களும் பிளான்டாக தான் இருக்கணும். சும்மா நம்ம சொல்லலாம், எதனா சொல்கிறத ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு யாருமே வேலை செய்யலாது, லாஜிக்கும் கிடையாது. அது ஒரு பிசினஸா போகுது, டிஆர்பி போகுது, தட்ஸ் யுவர் ரெவென்யூ, தட்ஸ் யுவர் லைஃப். அதுக்கு பின்னாடி எவ்வளோ லைட்மேன்லேருந்து எல்லோரும் இருப்பாங்க, அது அவங்களோட லைஃப், அதை நான் வந்து சொல்ல முடியாது. ஸோ அதில் வந்து இவங்களோட அன்னைக்கு வந்து ஃபுட்டில் எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் காஷ்மீரில் ஆரம்பித்து தமிழ்நாடு வரைக்கும் டைப் ஆஃப் பிரியாணிஸ் தான் அந்த கண்டென்ட்டோட ஃபுல் எக்ஸ்ப்ளோர். இல்லை சென்னைன்னு வரும்போது தே ஆஸ்க் மீ உங்களோட ஃபேவரட் பிரியாணிஸ் என்ன, நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்கள்ல, உங்களுக்கு என்ன பிடிக்கும், அதெல்லாம் கேட்டாங்க. ஸோ அதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அதில் ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் அந்த பிரியாணி அடிக்கிற இந்த சுற்றி பிரியாணி அடிக்கிறது, அதெல்லாம் வந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டதுன்றதையும் நான் சொன்னேன். ஸோ எனக்கு அதில் ஒரு ஸ்பேஸும் கொடுத்தாங்க. ஸோ ஐ சர்வ்ட் ஃபுட் டு மெனி பீப்புள்ஸ், எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. ஒன்று என்ன தெரியுங்களா, அன்றைக்கி எடுத்துகிட்டு போன அந்த டபரா மொத்தமுமே ஒரு பிரியாணி கூட எங்களால் சாப்பிட முடியல, எல்லாத்தையும் அங்கே இருக்க டீமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எத்தனை பேருக்கு எடுத்துகிட்டு போயிருந்துருப்பீங்க? நான் ஒரு 5 கிலோ எடுத்துகிட்டு போனேன். ஓ காலி? 7 into 5 35 மெம்பர்ஸ் அந்த பிரியாணி சாப்பிட்ருக்கணும். காலி? காலி. நாங்கள் பேசிட்டு பிரேக்குன்னாரு, போயிட்டு அம்மன் டிஆர்ஒய் நின்னாரு. நிற்கும் போது பார்த்துட்டு நாங்கள் அந்த முடிச்சுட்டு இப்படி போய் நிற்கிறோம், வெளியே பார்த்தா பிரியாணி வெறும் டபரா இருக்குது. என் கேமராமேன் இவன் இல்லை இன்னொரு பையன் இருந்தான் அந்த டைமில், எங்கடா பிரியாணி, நான் சாப்பிட்டாங்கண்ணே, பசங்களே சாப்பிட்டாங்கண்ணே, சரி விட்டு பரவாயில்ல அப்படின்னு விட்டாச்சு. அதுதான், அது ஆக்சுவலி நல்லா போச்சு. அண்ட் எல்லோரும் ரொம்ப ஹாப்பி. கோபி அண்ணா தனியாக கூப்பிட்டு சொன்னார், ஏய் நல்ல மனமாக இருக்குடா, நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணால் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னார். நிஷாக்கா கூட நாங்கள் பண்ணி கொடுத்தோம். ஓகே, அறந்தாங்க நிஷாக்கா இருக்காங்கல்ல, ஓகே, அவங்க வீடு அந்த இது ட்ரெண்டாக கூட இருந்துச்சு அந்த டைமில். அவங்க வீடு வாங்கிட்டேன் அப்படின்லாம் அந்த ஒரு ட்ரெண்டாக போயிடுச்சு. அதனால வீடு பால் காய்ச்சும் போது நம்ம தான் பிரியாணி அன்றைக்கி சர்வீஸ் பண்ணி. ஓ நைஸ் நைஸ் நைஸ். ஸோ இப்போ டப்புன்னு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடாக உங்களுக்கு எவ்வளோ வெரைட்டி ஆஃப் பிரியாணிஸ் தெரியுமா சொல்லணும். ஓகே ஓகே, எத்தனை நீங்கள் சொல்கிறீங்க, நான் கவுண்ட் பண்ணுறேன், ஆனால் டப்பு 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 டப்புன்னு சொல்லணும். ஓகே, ரெடியா? ரெடி, 3, 2, 1 கோ. சென்னை ஸ்டைல், திண்டுக்கல், மதுரை ஸ்டைல் பிரியாணி இருக்குது, அப்புறம் மலபார் பிரியாணி இருக்குது, மர்வாரி பிரியாணி இருக்குது, லக்னோ பிரியாணி இருக்குது, ஆவாதி பிரியாணி இருக்குது, முகல் பிரியாணி இருக்குது, ஹைதராபாதி பிரியாணி இருக்குது. ஹைதராபாதி வாங்க வாங்க வாங்க, நம்ம லோக்கல் பிரியாணிலாம் விட்டீங்க. ஆம்பூர் பிரியாணி இருக்குங்க. திண்டுக்கல் பிரியாணி சொல்ல, ஆமாம் திண்டுக்கல் பிரியாணி இருக்குது, திண்டுக்கல் பிரியாணி. அதுக்கப்புறம் நிறைய
தெரியலங்க எனக்கு. ஒரு 10-11 வந்திருக்குங்க அவ்வளோதான். பரவாயில்ல வந்திருக்கு. பரவாயில்ல. இத்தனை பிரியாணியும் ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? நிறைய ஆக்சுவலி நாங்கள் வந்து ரெசிபீஸாகவே டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போது நாங்கள் ஒரு இடத்துக்கு போவோம். இப்போ கண்டென்ட்டாக நாங்கள் பண்ணுறத தாண்டி இப்போ கடை ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு மீட்டை யூஸ் பண்ணி குக் பண்ணி பார்ப்போம். பீஜன் மீட்டை யூஸ் பண்ணி குக் பண்ணி பார்த்துருக்கோம். புறா தெரியுதுங்க. புறா பிரியாணி நம்ம ஊருக்குள்ள சாப்பிட்றாங்க அப்படின்னு ட்ரை பண்ணோம். நாங்கள் இது ஃபியூச்சரில் பண்ணால் அதை ஆட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஃபியூச்சர் அது ட்ரை பண்ணியிருக்கோம். காடை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பீங்க போல. இந்த மீட்லாம் எப்படி இருக்கும்? ஆட்டுக்கால் பாயா பிரியாணி ட்ரை பண்ணிருக்கோம். ஆட்டுக்கால் பாயா சூப்பர் தெரியும் ப்ரோ. இது என்ன பிரியாணியை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஓகே. ஸோ இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். என்னன்னா, நீங்கள் நிறைய வெளி ஃபுடெல்லாம் இப்போ சாப்பிட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படி ஆரம்ப காலத்துலேயோ அப்படி இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய வெளி ஃபுட் சாப்பிட்டு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்திருக்கா? வெயிட் போட்டதை தாண்டி? இல்லை, எனக்கு இப்போ வரைக்கும் கிடையாது. எனக்கு அதான் நான் உங்கள்கிட்ட சொல்லும் போதே இந்த சொன்னேன்ல, ட்ரை ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் ஒரே ஒரு ப்ராப்ளம், 2 ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று கலர், ஒன்று அஜினோமோட்டோ. ஆனால் நிறைய டாக்டர் சொல்றாங்க திக்னஸ்க்கு கடலை மாவு, மைதா மாவு, இது 3ம் பயன்படும். இதை தாண்டி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. திஸ் இஸ் த மேஜர் திங். இது 3 தாண்டி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இதை எப்படி தெரியுமா எடுத்துக்கணும்? ப்ரிசர்வேட்டிவ் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, 32 அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இவங்க மேக்ஸிமம் இவங்களால இதான் பண்ண முடியும். ஒரு சில்லி பக்கோடா, சிக்கன் பக்கோடா போட சொன்னா கேசரி பவுடர் மிக்ஸ் பண்ணி கலர் கொண்டு வா. அதை வந்து நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன்? நீங்கள் ஒரு சில பேருக்கு இவ்வளோதான் அப்படின்ட்டு நான் சொல்கிறதா கூட ஃபீல் ஆகலாம். பட் இதை தாண்டி ரொம்ப பெரிய அடல்ட்ரேஷன் இருக்குது. நீங்கள் பெருசாக போக அதுக்கு அவனுக்கு இவனே பரவாயில்ல. அதை நல்லா அடி வாங்குறதுக்கு லைட்டாக அடி வாங்குறது பெஸ்ட்ன்ற மாதிரி. கரெக்ட். இங்கே ஆக்சுவலி ஸ்ட்ரீட் ஃபுட்ல நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். இங்கன்னா அன்னைக்கு சமைக்கிறது அன்னையோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் டேக்கு அது கொண்டு வர மாட்டான். என்னதான் அந்த மைதா மாவு, கடலை மாவு, அஜினோமோட்டோ எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி போட்டாங்கன்னாலும் அது நெக்ஸ்ட் டேக்கு வராது. பெரிய பெரிய கடையில் நம்ம கிச்சன் போய் பார்க்க போகிறது இல்லை. இது நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். அதுவே அஜினோமோட்டோ இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி ராங். பட் எப்படி வந்து இப்போ ஒரு கருவாட்டில் வந்து உப்பு குறைச்சலா லிமிட்டாக வந்து ஊற விட்டு உப்பை எடுத்துட்டு சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி தான் அஜினோமோட்டோ லிமிட்டேஷனாக இருக்கணும். FSSAI they have a standard for அஜினோமோட்டோ. அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதை தாண்டி தான் போகக்கூடாது. எல்லா ஃபுட்டுக்குமே இருக்குது. பட் இது வந்து நீங்கள் அஜினோமோட்டோவில் நீங்கள் டேஸ்ட்டை வச்சு அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவீங்க. பட் ஃப்ளேவர்லெஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வருது. அப்போ அதில் என்ன கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அதெல்லாம் இருக்குது. இது கலராக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கலரே இல்லாமல் ஒரு அடல்ட்ரேஷன் நடந்தால் கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு கேட்குற மாதிரி இருக்குல்ல, அவங்கள கேட்டு அவங்கள சரி பண்ண ஒரு கிரியேட்டராகவும் நான் முயற்சிப்பேன். நான் நிறைய கடைக்கு போகும்போது அவங்க வந்து இந்த ஷீட் வச்சுருப்பாங்க, இந்த பிளாஸ்டிக் ஃபிலிம் வச்சுருப்பாங்க. அதுக்கு பதில் வந்து டைரக்ட் அலுமினியம் ஃபிலிம்ஸ் வருது இப்போ. அது வந்து ப்ராப்பர் ஒரு ஃபுட் ஹீட்டை தாங்கும். ஷீட் ஃபிலிம் வந்து தாங்காது. இந்த ஃபிலிம் யூஸ் பண்ணுங்கள், இதை யூஸ் பண்ணாதீங்க. நான் எதாவது என் கடையில் யூஸ் பண்ணால் அதையும் சொல்லுவேன், ப்ரோ இது யூஸ் பண்ணுங்கள், இந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகும். நானே இனிஷியல் டைமில் என்னோடய ஃபுட்டுக்கு வந்து தையலில் பயன்படுத்திட்டு இருந்தேன். பிரியாணி பார்சலுக்கு இப்போ சாப்பிடவும் தையலே இருக்கும். பட் ஆனால் பார்சலுக்கு தையலை யூஸ் பண்ணல. ரீசன் என்னன்னா அது வந்து என்னென்னா அந்த இலை ட்ரையாக இருக்கனால அது ஆயில் அந்த பக்கம் எடுத்து வெளிப்பக்கம் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ நான் வந்து போனால் சொல்லுவேன், கடையில் எதாவது பார்த்தேன்னா இது யூஸ் பண்ணாதீங்க ப்ரோ, லாங்கு கரெக்டாக இருக்காது. ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஒரு சிலர் வாங்கிட்டு தாம்பரம் அதெல்லாம் நடந்திருக்கேன் கடையிலே. வாங்கிட்டு தாம்பரம் போய் ப்ரோ என்ன ப்ரோ ஆயிலாக வருது அப்படின்னு ஃபோன் முடியும். ப்ரோ அந்த இலையில கடிச்சா கட்டினா வரைக்கும் ஆர்டர் பண்ணுறாங்களா வரும் இது. அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ்லாம் பிரச்சனை இருக்குன்னு நான் ஒன்று என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கடையாக போட்டோம், நேராக வந்து எல்லாம் வாங்கினாங்க. பட் அவங்க திரும்பியும் வரணும்னா டிஸ்டன்ஸ் பிரச்சனை, தே கான் கம் ரெகுலர்லி. ஸோ வாட் வி பிளான், நம்ம ஒரு ஆப்பை லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பை லான்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஓன் ஆப் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்கும் பக்கோடா. நம்ம ஆப்பில் வந்து நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் நார்த் மெட்ராஸ் நீங்கள் ராயப்பேட்டை எண்ணூர் சைட்லேருந்து இந்த பக்கம் கிளம்பக்கம் வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். டெலிவரி ஆகும். ஸ்விக்கி கூட டெலிவரி ஆகாது, நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். ஆக்சுவலி இது வந்து எனக்கு புது இன்ஃபர்மேஷன். அதில் வந்து பக்கோடா பாய்ஸில் உங்கள் ஸ்டோர் மட்டும் இருக்கும். ஆமாம், உங்கள் பிரியாணி வேணும்னா அந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி புக் பண்ணலாம். நைஸுங்க. டெலிவரி ஆகும். டெலிவரி த்ரூ சென்னை ஆகும். ஓகே. இது எதனால பண்ணோம்னா நாங்கள் ஸ்விக்கி போட்டோம், ரொம்ப கமிஷன் ரொம்ப ஜாஸ்தி வந்துச்சு. அதுக்கு நம்மளே ஆள் வச்சு ஓட்டிக்கலாங்கிற மாதிரி. இன்னொன்று வந்து இதில் ஸ்விக்கி ஜொமேட்டோக்குள்ள ஒன்று இருக்குது, நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட கிளிக்ஸில் டாப்பில் வர வைக்கலாம். ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இவங்களும் அந்த மாதிரி தான். பேஸ் பண்ணால் மேலே வரும், அதில் கிளிக்ஸ் வந்தாலே பேமெண்ட் பிடிச்சி. அதுக்கு we have to pay extra இல்லையா? முன்னாடி வீக்லி ரெவன்யூலேருந்து அதை கட் ஆஃப் பண்ணுவாங்க. அது பண்ணுவாங்க. அதை தாண்டி அவங்க 35-40% போடுவாங்க. அதை ஏற்றுக்கிட்டு பப்ளிக் புக் பண்ணி அவங்க வாங்கி சாப்பிட்றதுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் சரி என் ஆப் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு ஒரு 10% சார்ஜ் வச்சுருக்கேன். அது அந்த சார்ஜ் அவங்களுக்கு தான் போகும். ₹1 கூட நான் எடுத்துக்கிட்டது கிடையாது. ஆப் ரன் ஆகுதா ஓகே, பிஸ்னஸ் ரன் ஆனால் ஓகே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம்.
கோயிங் குட். எனக்கு அதில் ரெகுலராக ஆர்டர் வரும். ஸோ இப்போ பக்கோடா பாய்ஸ் அந்த யூடியூப் சேனல்னால ஒரு கடை வந்ததா, இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கடை வைக்கணும், ஃபுட் ரிலேட்டடாக நம்ம அந்த கடை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே முடிவு பண்ணது தானே ஒரு பிஸ்னஸ்? இல்லைங்க, நான் கடையே வைக்கக்கூடாதுன்னு யோசிச்சாலு. எங்கள் அப்பா வந்து மளிகை கடை வச்சுருந்தாரு. நான் சின்ன பிள்ளையிலேருந்து மளிகை கடையில் தான் பொட்டலம் கட்டுவேன். சின்ன பிள்ளையில் மார்க்கெட் போய் காய்கறி வாங்குறது, அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வாஸ் ஸோ டிஃப்ரெண்ட். நெவர் தாட் நான் ஸ்கூல்லாம் நான் படிப்பேன், காலேஜ்லாம் போகணும்னு நினச்சது கிடையாது. பட் என் ஃபேமிலி, ஏன்னா வில்லேஜ்லேருந்து வந்தவங்க, அதெல்லாம் யோசித்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கே கிடையாது. பட் அவங்க வந்து ஓகே அனுப்பிவிட்டு பார்க்கலான்னு என்னை அனுப்பிவிட்டாங்க. அது ஒரு தற்செயலாக நடந்தது. நான் படித்தது அது தற்செயலாக நடந்தது வந்து நான் கொஞ்சம் காப்பாற்றிக்கிட்டேன். ஸோ ஓகே, கொஞ்சம் கம்யூனிகேஷன் வளர்த்துக்கணும், ஷுட் ஒர்க். நான் ஃபஸ்ட்டு நான் டிஎல்எஃப்ல தான் ஃபஸ்ட்டு என்னோடய ஜாப். நான் ஐடி ஃபர்ம்குள்ளே போகும்போது அப்பா நம்மளாம் இங்கே வந்துட்டோம்ல, நான் ஏரியாவில் கோலி விளையாண்டுட்டு பம்பரை விட்டுட்டு. நீங்கள் நினச்சிங்களா ஆக்சுவலி வீட்டோட நிலைமை அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுங்கிறீங்களா? ஏயா உண்மையாக சொல்கிறீங்களா? பங்கு கடைங்க எங்கள் கடை. நான் ஒரு கோயில் இருக்கும் பேக் சைடு, பங்கு கடை. நாங்கள் பட் டி நகர் தான், ஒரு ஹவுசிங் போர்டு ஏரியாவில் பங்கு கடை. தட் வாஸ் லைஃப் ஸ்டைல். நான் ஜெயலலிதா பீரியடில் ஒரு ஃப்ளட் வந்துச்சு 2005. பெரிய ஃப்ளட், இப்போல்லாம் விட பயங்கர ஃப்ளட். அந்த ஃப்ளட்டில் வந்து எங்கள் வீடே மூழ்கி போய், அங்கே பக்கத்து வீட்டில் அவங்க ஃப்ளாட்ஸில் வேலை பார்க்குற ஒரு பாட்டி வந்து நான் வேலை பார்க்குற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் கூட்டு போய் தங்க வச்சு தான் ஞாபகம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அப்போ ஒரு 9 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம். ஓகே, 9 வயசு 10 வயசு இருக்கும். அந்த மாதிரிலாம் லைஃப் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் நான் டிவி இருந்தது கிடையாது. அந்த திருட்டு கனெக்ஷனில் பின்னு குத்தி பார்ப்பாங்க, அந்த 90s கிட்ஸ்க்கு மேபி தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பார்த்தது. ரெஸ்ட் ரூமே இல்லாத வீட்டில் வாழ்ந்துருக்கேன். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து லைஃபோட பிகினிங் ஸ்டேஜ். பட் அப்புறம் வந்து அந்த எஜுகேஷன் தான் உண்மையாகவே. நம்ம என்ன வேணால் சொல்லுங்களேன், நான் பார்க்குற வேலை எனக்கும் எஜுகேஷன் சம்மந்தம் இல்லை. பட் இந்த எஜுகேஷன் இல்லைன்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கான பேஸ் நாலேஜ் நமக்கு கிடைக்காது. ஸோ நோ ஒன் ஸ்கிப் எஜுகேஷன். எல்லாருமே நல்லா படிங்க. ஸோ பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்தது படி நீங்கள் சொன்னது. நிஜமாவே பார்த்தது தெரியாது. இப்போ எல்லாருமே பார்க்குறது வரைக்கும் என்ன யூடியூப்ல வீடியோ போட சம்பாதிக்கிறேன், ப்ரொமோஷன் பண்ணுறான்ட்டு. ஆனால் நம்ம கடந்து வந்த பாதை எப்படிங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும். இன்னும் நிறைய இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. நான் சாப்பிடாம இருந்த நாள் இருக்குது. என் லைஃப்பில் வந்து நான் துபாயிலாம் இருக்கும்போது ஒரு இட்லி வந்து 1 திரம். அந்த ஒரு இட்லி 1 திரம் வாங்க என்கிட்ட காசு இருக்காது. அப்படிலாம் இருந்திருக்கு. சரவணபவனில் ஹோட்டல் வேலை பார்க்குற ஒரு அண்ணா வந்து நைட்டு மிஞ்சி போன இட்லி கொடுத்து சாப்பிட்டது உண்டு. அந்த ஒரே ஒரு இட்லி வாங்கி நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான் அஜீஸ்ன்ட்டு, நானும் ஒன்றும் பாதி இட்லி சாப்பிட்டது உண்டு. இதெல்லாம் இப்போது 2015 சம்திங்கில் நடந்துச்சு. ஸோ வீட்டில் போய் கஷ்டத்தை சொன்னால் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய அப்ராடில் வாழ்கிறவங்க இந்த மாதிரி வாழ்வாங்க. ஆக்சுவலி நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. நமக்கு என்னன்னா பகட்டான வாழ்க்கை வாழ்றாங்க. எங்க ஹஸ்பண்ட் துபாயில வேலை செய்யறாரு. துபாயில என்னன்னு நமக்கு தான் தெரியும். கரெக்ட் இல்ல? துபாயில தான் இருந்தேன். பட் ஆனா நான் ஹெச்ஆர் டொமைன்ல இருந்தப்ப எனக்கே இந்த நிலைமைனா, ஒரு லேபர் ஒர்க் பண்றவங்களுக்கு எந்தெந்த பிரச்சனையும் இனிஷியல், அதுக்கப்புறம் ஒரு டீம் செட் ஆகும், ஒரு கேங் செட் ஆகும். நான் போய் அங்கே போயினதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கேங் செட் ஆச்சு. அப்புறம் பசங்கள்லாம் ஒன்றா சேருவாங்க, எல்லாரோட இன்வெஸ்ட்மெண்ட் வரும், குக்கிங் பண்ணுவோம். அது ஓகே, அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அதுலேயுமே வந்து நமக்கு ஒரு ஃபேமிலி கவனிக்கிற மாதிரி யாரும் கவனிக்க மாட்டாங்க. பட் நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் எனக்கு அமுச்சு விட்டாங்க போ அப்படின்ட்டு. நான் போயிட்டு தெரியாத ஊர் பார்க்குறேன். நான் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நான் துபாய் பார்த்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு 2015. ஸோ இவ்வளோ நேரம் செம்மையாக இந்த இன்டர்வியூ போச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு கெஸ்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Darshini signing off. Ta-ta.